இருக்கட்டுமேமா, ரெண்டு பேரும் பெரிய பிரஸ் தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி திங். இட்ஸ் a very big case. இப்போ உன்னால அந்த டீடைல் கொடுக்கவே முடியாதா? கார்டு இருக்கு, என் நம்பர் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? வணக்கம், நான் உங்கள்ட்ட இதன் பேசுகிறேன். இங்கே நான் நடிச்சிட்டு இருக்கிற படம் இருக்கு ஆனலியோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசுகிறேன். இது பேசிக்கலி ஒரு காமெடி த்ரில்லர். இந்த படம் டைரக்டட் பை சரவணன் and produced by Varam Creations. விவந்து தான் இந்த படத்தில் ஹீரோ. ஆதவன் காமெடி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி காமெடி மூவி, பட் a lot of love in it, a lot of passion in it. நிறைய எலிமெண்ட் இருக்குது. இட்ஸ் a very good entertainer. நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடியோ ஹஸ் பீன் லான்ச்ட் ரீசென்ட்லி. எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேற்று ராத்திரி பேண்ட் பாக்கெட்டில் தான் வச்சேன். பேண்ட்டை துவைக்க போடும்போது அது ஈரமாகி புழிஞ்சு காய வச்சு காடு கிஞ்சிடுச்சு. அவர் கார்டு வந்து அதே பேண்ட்டில் தான் அவரும் சொல்லியிருந்தாரு. பேண்ட்டை துவைக்க போடும்போது புழிஞ்சு காய வச்சு அதுவும் கிஞ்சிடுச்சு. கார்டு ரெண்டு கிஞ்சிடுச்சு. இப்போ அது முக்கியம் இல்லை, உங்களால் டீட்டெயில் கொடுக்கணுமே முடியாதா? நாங்கள் ப்ரெஸ் இல்லையே, நாமெல்லாம் நட்பு நாடி கேட்டுக்கலாமே. I know you are angry. Evening 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். கலக்கல்சினிமா.com நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டெலிவிஷன் மீடியாவில் நிறைய காமெடி ஷோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் வந்து பிரியாணி தான் என்னுடைய முதல் திரைப்படம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிச்சு அப்படிங்கிற படத்தில் ஃபுல் லென்த் கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற படத்தில் ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் பண்ணுறேன். இந்த படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டாக வரேன். இந்த படத்தில் எனக்கு என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது நானே படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா என்கிட்ட கதை பாதி சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இந்த சீன் நடிங்க, இது இப்படி நடிக்கணும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நடிச்சுட்டு போவோம். ஸோ இந்த படத்துடைய கதை முழுக்க என்ன அப்படிங்கிறது இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்தை உங்களை மாதிரியே நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன், எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு. கலக்கல்சினிமா.com வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வணக்கம். என்னோட பேர் விவந்த். இந்த படத்தோட கதையின் நாயகன். இருக்கு ஆனால் இல்லை எங்களோட படத்தோட டைட்டில். ஏற்கனவே இந்த படத்தோட டைட்டில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து எங்களை எல்லோரும் என்கரேஜ் பண்ணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே தே ஆர் ஃப்ரம் குவைத், NRIs. ஸோ 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் சரவணன். இவர் வந்து யூகி சேது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவார். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கிருஷ் சந்தர். இவரும் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீஸ் ஆல் த வே ஃப்ரம் கேனடா. ஸோ இந்த படத்தோட இன்னொரு பெரிய பில்லர் வந்து மிஸ்டர் கலைஞானி சார். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சவர். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லா யங் டேலண்ட்டையும் சேர்த்து வந்த படம். இது எல்லாரோட ட்ரீமும் சரி. அதனால் இந்த படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து எங்கள் எல்லோரும் என்கரேஜ் பண்ண ப்ளஸ் பண்ணுன்னு கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஒவ்வொரு முறையும் சினிமாக்களை பார்க்கும்போது ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வராதா அப்படின்னு நீங்கள் அவளோட கேட்குறது புரியுது. இதோ இருக்குது ஆனால் இல்லை, உண்மையே ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை. இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் இதில் ஒரு முக்கியமான டாக்டர் கதாபாத்திரம் நடிக்கிறேன். கதையை ஃபுல்லாக பார்த்துருக்கேன், ஷூட்டிங்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் புதுமையை விரும்புகின்ற, ஒரு கலகலப்பான படத்தை விரும்புகின்ற, புதிய களத்தை விரும்புகின்ற உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல படம் அமையப் போகிறது. நன்றி. என் பேர் சத்யா நாகராஜ். நான் வந்து வரம் கிரியேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு ப்ரொடியூசர். எங்களோட இன்னும் 3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் மிஸ்டர் செல்லதுரை, மிஸ்டர் சாமி வெங்கட் அண்ட் மிஸ்ஸஸ் பாலாமணி ஜெயபாலன். நாங்கள் எல்லாருமே குவைத் வாழ் தமிழர்கள். இது எங்களுடைய முதல் முயற்சி. எங்கள் படம் பேர் இருக்கு ஆனால் இல்லை. இது ஒரு காமெடி த்ரில்லர், நிறைய திருப்பங்கள் உள்ள படம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் வந்து நிறைய புதியவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டர் வந்து சரவணன், அவர் புதியவர். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷமீர். 6 பாடல்கள் பண்ணியிருக்கோம். அருமையான பாடல்கள், கேளுங்க. அதில் வந்து ஒரு பாடல், ஒரு புதிய பாடகியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க பேர் அனன்யா திருமலை. அடுத்தது ஹீரோ விவந்த், அவருக்கு இது முதல் படம். ஹீரோயின் ஈடன், அவங்க இது 2-3 படம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் பேர் மனிஷா. இதோட ஆடியோ ரிலீஸ் வந்து குவைட்டில் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 750 பேர் வந்திருந்தாங்க. திரு பாரிவேந்தர் அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க. படத்தை எல்லோரும் பாருங்கள். ரிலீஸ் ஆனவுடனே என்ஜாய் பண்ணுங்கள், பாடல்களை கேளுங்கள்.